Let's explore Rama's journey in episode 10, Life in Chitrakoot Forest. ராமனின் பயணத்தை அத்தியாயம் 10 ஆராய்வோம். சித்ரகூட் காட்டில் வாழ்க்கை. Chitrakoot was a beautiful forest filled with trees, rivers and mountains. சித்ரகூட் ஒரு அழகான காடு, மரங்களும் ஆறுகளும் மலைகளும் நிறைந்திருந்தது. Rama and Lakshmana built a small hut to live in peacefully. ராமனும் லட்சுமணனும் அமைதியாக வாழ சிறிய குடிசை கட்டினர். Sita decorated the hut with fresh flowers, making it a happy home. Sita குடிசையை மலர்களால் அலங்கரித்து அதை மகிழ்ச்சியான இல்லமாக மாற்றினாள். Rama used his bow and arrows to protect the gentle animals of the forest. ராமன் தன் வில்லையும் அம்புகளையும் கொண்டு காட்டின் மிருதுவான விலங்குகளை பாதுகாத்தான். Lakshmana worked hard, cutting wood to keep their hut strong. லட்சுமணன் கடினமாக உழைத்து குடிசை வலிமையாக இருக்க மரங்களை வெட்டினான். Sita fetched cool water from the river every day with care. சீதா தினமும் ஆற்றிலிருந்து குளிர்ந்த நீரை அன்புடன் எடுத்து வந்தாள். Birds chirped and deer roamed freely around their little forest home. பறவைகள் கீச்சென்று பாடி, மான்கள் சுதந்திரமாக குடிசை சுற்றி சுற்றின. Rama, Sita and Lakshmana ate forest fruits together with joy. ராமன், சீதை, லட்சுமணன் மூவரும் காட்டின் பழங்களை மகிழ்ச்சியுடன் உண்டனர். At night, Rama told stories by the campfire as Sita and Lakshmana listened happily. இரவில் ராமன் அக்னிக்கருகே கதைகள் கூற, சீதையும் லட்சுமணனும் மகிழ்ச்சியுடன் கேட்டனர். Every morning in Chitrakoot was peaceful and full of harmony. சித்ரகூட்டின் ஒவ்வொரு காலைவும் அமைதியுடனும் ஒற்றுமையுடனும் நிறைந்திருந்தது.